இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எப்படி வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறது. ஏன்னா இதில் தான் நிறைய பேர் மார்க்கை விடுறாங்க மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக விச் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு போட்டோன்னா டேரெக்டாக மைட்டோகாண்ட்ரியான்னு ஊருக்கே தெரியும். ஆனால் இப்போ இதை அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற கொஸ்டின்ஸை பாருங்கள். அசர்ஷன், ரீசன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அசர்ஷன் ட்ரூவான்னு பார்க்கணும். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், ஆமாம் அது ட்ரூ. செகண்ட் ரீசன் ஏடிபி ப்ரொடெக்ஷன், ஆமாம் அது மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும், அதுவும் ட்ரூ தான். ரெண்டுமே ட்ரூவான்னு பார்த்தாச்சு, ஓகேவா? இப்போ ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அசர்ஷனுக்கு, அதாவது ஏடிபியால தான் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்றாங்களான்னு பார்க்கணும். ஆமாம், ஏடிபி தான் மொத்த செல்லோட எனர்ஜிக்கு முக்கியமான பொருள். அந்த ஏடிபி தான் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்ல வைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, எப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த கொஸ்டின்லன்னா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இப்போ ஒரு புது கொஸ்டினை பார்ப்போம். அசர்ஷன் அப்படியே இருக்கட்டும், ரீசனை மாற்றுவோம். ரீசனில் வந்து மைட்டோகாண்ட்ரியா ஹேவ் அ ஹைலி ஃபோல்டட் இன்னர் மெம்பரேன் கால்ட் கிறிஸ்டல். இது என்ன பிரச்சனை வருதுன்னா, பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டாவை தானே முக்கியமான காரணம் ஏடிபிக்கு, அதனால இது எக்ஸ்பிளனேஷன் கரெக்டு தானே, இதுலேருந்து தானே ஏடிபியே வருது, அதனால ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் த அசர்ஷன் அப்படின்னு போட்டு முடிச்சு விட்டுறாங்க. அதனால இந்த அளவுக்கு திங்க் பண்ணாம ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். ஃபைனலாக என்ன எதனால இதை சொல்கிறாங்க அதை மட்டும் தான் யோசிக்கணும். ஏடிபி ப்ரொடெக்ஷனால தான் மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டா விஷயமா இருந்தாலும் ஏடிபி ப்ரொடெக்ஷனுக்கு அது வந்து டைரக்டா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லை மைட்டோகாண்ட்ரியாவை கால் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இல்லை. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ என்னன்னா, இப்படி தான் நீங்கள் வந்து அசர்ஷன் ரீசனை புரிஞ்சிக்கணும். அசர்ஷன் ட்ரூவான்னு பார்க்கணும், ரீசன் ட்ரூவான்னு பார்க்கணும். ரீசன் தான் டைரக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன், அதாவது இந்த ரீசனால தான் அந்த அசர்ஷனே வந்தது, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.